ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதத்துடைய 9ஆம் தேதிங்க. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 25ஆம் நாளுங்க. அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை சதுர்த்தியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தியானது ஆணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்திங்க. இந்த சதுர்த்தியில் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா விநாயகர் வழிபாடு செய்யணுங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி ரொம்ப சிறப்பான சதுர்த்தியாக கருதப்படுது. இந்த சதுர்த்தியில் விநாயகருடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஆணி மாதங்கிறதே ஒரு தெய்வீகமான மாதம். ஆடி மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஆடி மாதம் தான் தேவர்களுடைய கடைசி காலை பொழுது. அதாவது தேவர்களுடைய காலை பொழுதுடைய கடைசி மாதம் இந்த ஆணி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு எல்லா சிறப்பான நாட்களுமே பலன் அதிகமாக கிடைக்கும். அதில் நாளை நாள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் அந்த மாதிரி தான். ஸோ நாளை நாள் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறணும். நாளை நாளுடைய சிறப்பு வழிபாடு எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் எந்த மாதிரியான நாளாக இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்ட அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் இறை வழிபாடு தொடர்பான சிந்தனை நாளை நாள் வேண்டும். இத்தனை நாள் இறை வழிபாடு சிந்தனை இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாளை செவ்வாய்க்கிழமை முழுக்க இறை வழிபாடு சிந்தனையோடு செயல்படணும். இறை வழிபாடு சிந்தனையோடு எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியத்தில் நாளை நாள் வெற்றி உண்டாகும். அதை விட உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய பெரிய ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். ஸோ ஆபத்துக்கள் எப்போ எப்படி எந்த மாதிரி ரூபத்தில் வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வருவதை தடுக்கிறதுக்கு இறை வழிபாடு நாம் செய்தாகணும். அதனால தான் நாளை நாள் இறை வழிபாடு சார்ந்த சிந்தனைகளில் இருந்து அதில் இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் உங்களுடைய இஷ்ட இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக வைத்து அதற்கேற்ப செயல்படுங்க. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முயற்சிகள், அதாவது ஒவ்வொரு முயற்சிகள் நாளை நாள் நீங்கள் பண்ண உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அதை விட உங்களுக்கு ஒரு வகையில் பாடங்களை கற்றுக்க முடியும். அதனால் நாளை நாள் புதிய முயற்சிகள் செய்கிறத எதையும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் முயற்சிகளை செய்யுங்க. அப்புறம் வியாபார நிமித்தமாக உங்களுடைய சிந்தனை அதிகரிக்கும். அந்த வியாபார நிமித்தமாக சிந்தனை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த சிந்தனையோடு நாளை நாள் செயல்பட பாருங்கள். ஏன்னா வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய சிந்தனை நாளை நாள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபார நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் போது அதற்கேற்ப நாளை நாள் செயல்படவும் பாருங்கள். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு வகையில் உங்களுக்கு மேன்மையானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். எண்ணிய முடிவுகள் கிடைக்கிறதுல நாளை நாள் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது மட்டும் இல்லாமல் வாகன பயணங்கள் நீங்கள் செய்யும்போது அதில் நாளை நாள் நிதானம் வேண்டும். ஸோ இப்படி நாளை நாள் ஏற்ற இறக்கங்களை தெரிஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணி நாளை நாள் நடைபெறும்போது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றி நிறைந்த நாள் என்று கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஸோ நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 8, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தனை அதிகரிக்கும். இதே நீங்கள் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மேன்மை உண்டாகும்.
இதே நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிதானம் வேண்டும். இப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லும். முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்பு உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். வாகன வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம். வியாபாரத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். அலுவலகத்தில் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசி. நாள் மறைமுக தடைகளால் காலதாமதம் ஏற்படும். எதிர்பாராத பொறுப்புகளால் காலம் தவறி உண்பதற்கான சூழல் உண்டாகும். திறமைக்குண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். உறவுகள் பற்றிய புரிதல் ஏற்படும். நிர்வாகத்துறைகளில் பொறுமையோடு செயல்படணும். வியாபார தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். நாள் உங்களுக்கு வரவு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. உறவினர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. மனவிட்டு பேசுவதால் தெளிவு பிறக்கும். இடமாற்ற சார்ந்த முயற்சி சாதகமாக அமையும். சுப காரியங்கள் முன்னின்று நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோக பணிகள் உங்கள் மீதான நம்பிக்கை முக்கியத்துவம் அதிகரிக்கும். வியாபார நிறுவனங்களிடையே எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் சாதகமாக அமையும். நன்மை நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. தன வருவாய்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் சில மாற்றம் ஏற்படும். குழந்தைகள் கல்வி சார்ந்த சிந்தனை மேம்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மேம்படும். அரசு தொடர்பான பணிகளை சாதகமான பலன் கிடைக்கும். கவலைகள் விலகுங்க. நெக்ஸ்ட்டு சிம்மராசி. குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்கணும். மாற்றம் அப்போ தான் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பால் ஏற்ற இறக்கம் உண்டாகும். மறைமுகமான வதந்திகள் தோன்றி மறையும். பிரதி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. தவறிய சில வாய்ப்புகள் மூலம் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களோட பேசும்போது சற்று கவனம் வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வங்கி துறைகளில் இருப்பவங்க கவனத்தோடு இருக்கணும். மற்றவர்கள் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும். தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளணும். மொத்தத்தில் நாள் பக்தியோடு இருக்கணும். நெக்ஸ்ட் துலா ராசி. எதிர்கால சேமிப்பு பற்றிய எண்ணம் மேம்படும். உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படணும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. மனதில் இருந்து வந்த குழப்ப நீங்கி தெளிவு பிறக்கும். நாள் உங்கள் ராசிக்கு தெளிவு உண்டாகுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகளை இழுப்பறியான சூழ்நிலை மறையும். வியாபார பணிகளில் முதலீடு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். தொழில் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. இழுப்பறியான செயல்பாடுகளை செய்வதில் கவனம் வேண்டும். செய்யக்கூடிய பணிகளை முழு ஈடுபாட்டோடு செயல்படணும். மூத்த உடன்பிறப்புகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சமூக பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். பொறுமை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். முதலீடு விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அமையும். வர்த்தக துறைகளில் சில மாற்றம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும். பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். விரக்தி பிறக்கக்கூடிய நாளுங்க. அடுத்ததா மீனராசி. சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. மறதி பிரச்சனைகள் குறையும். தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தகத்தில் ஆர்வம் ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களை கவனம் வேண்டும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பரிசு கிடைக்கக்கூடிய நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த முக்கியமான இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்ட இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிகளுக்கு என்னென்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்னங்கிறத பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.